தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 30வது வாக்கியம். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. நான் பார்க்கின்றோம், இயேசு நேரம் வராத காரணத்தினால் இயேசுவை யாரும் அங்கு தொடவில்லை, கைது செய்ய முடியவில்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு நேரம், ஒரு காலம் உண்டு. தெய்வம் அங்கு நிர்ணயித்திருக்கின்றார். ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, ஏன் இன்னும் எனக்கு குழந்தை கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு வந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் நாம் ஏன் என்று கேள்வி கேட்டுப்போம். அப்படி என்றால் நமக்கு தெய்வம் ஒரு திட்டம் ஒன்று வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இறை திட்டத்துக்கு ஏற்றபடி நாம் போகிற சமயத்தில் நடக்க வேண்டியது நமக்கு நடக்கும், கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைத்தே தீரும். காரணம், ஒருபோது தெய்வம் நீயும் நானும் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம், உன்னுடைய வாழ்வுக்கான திட்டங்கள் நான் வைத்திருக்கின்ற ஒழிய அழிவுக்கான திட்டங்களே அல்ல. அப்படி என்றால் அந்த வாழ்வுக்கான திட்டங்கள் அந்தந்த சூழலில், அந்தந்த காலகட்டத்தில், அந்தந்த நேரத்தில் அது நம் கடந்து வரும். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இறை திட்டத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டால் போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் குழப்பங்கள் எங்கே ஏற்படும் என்றால், இறை திட்டத்துக்கு எதிராக நான் என்ன செய்கின்றேன், நான் என்னோட திட்டத்தை எனக்கு ஒரு வழியை வைத்துக்கொண்டு நான் போய்விடுகின்றேன். இறை திட்டத்துக்கு எதிராக பல மந்திரவாதியை தேடியோ, பல மனிதர்களை தேடியோ, எனக்கு உடனே பைசா வேண்டும், எனக்கு உடனே அது காண வேண்டும், நம்முடைய காரியங்கள் சாதிப்பதற்காகவே தெய்வ திட்டத்துக்கு எதிராகவே நாம் சில காரியங்கள் போகிற சமயத்தில் அங்கு குழப்பங்கள், அங்கு பிரச்சனைகள், அங்கு தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் நாம் சந்திக்கின்ற பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன செய்ய வேண்டும்? தெய்வசன் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இதை ஒருவேளை என்னுடைய குழப்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்றால் ஓடி வருகிறேன், மன்னிப்பு கேட்கின்றேன். எவ்வாறு? நாம் பாவ சங்கீதம் செய்கின்ற சமயத்தில் அவர் நல்ல கண்ணீரோடு நாம் பாவ சங்கீதம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இதோ நாம் மீண்டும் அந்த இறை திட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகின்றோம். அது ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் நமக்கு நன்மையை அவர் காட்டுவார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, உம்முடைய இறை திட்டத்துக்கு ஏற்றபடியே நான் வாழ்க்கையை வாழ என் கிருபை தந்தரலும். உலகத்தின் போக்கின்படி நாம் போகாமல் உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் செயல்பட எனக்கு சக்தியை தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.